ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூர்ணம் வச்சு ஒரு கொழுக்கட்டை தான் பண்ண போறோம். போன வருஷம் தேங்காய் பூர்ணம் செஞ்சு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வருஷம் வேர்க்கடலை, நாட்டு சக்கரை, தேங்காய்லாம் சேர்த்து பூர்ணம் பண்ணி நம்ம கொழுக்கட்டை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கிராம்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கும். நான் இங்கே வறுத்த கடலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருவேளை பச்சை கடலை எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கனால அந்த வேர்க்கடலை நல்லா சூடாகி வர அளவுக்கு வறுத்து விட்டுட்டா போதும். வேர்க்கடலை நல்லா சூடாகி வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து வேர்க்கடலையை ஒரு 5-6 பல்ஸ் போயிட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. பூர்ணம் பண்ண ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்த பிறகு அரைமுடி தேங்காவை நல்லா துருகி சேர்த்துக்கோங்க. தேங்காவோடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு அந்த நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 1-2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து விட்டிங்கன்னா தேங்காவோடைய ஈரப்பதம் போய் நல்லா ட்ரை ஆகி வந்துடும். தேங்காவோடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கிளறி விட்டுட்டா போதும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒப்பீனியன், சஜஷனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எல்லாம் ஒன்றா பிணைக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். ஏன்னா பூர்ணம் உதிரியாக இருக்கும் போது நம்ம மாவுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா சேர்ந்து வரும். நம்ம பூர்ணம் எடுத்து மாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒன்று சேர வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பூர்ணத்துக்கான மேல் மாவை ரெடி பண்ணிக்கலாம். மாவு பிசைஞ்சு விடுறதுக்கு வாட்டமாக பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 கப்பு இடியாப்ப மாவு சேர்த்துருக்கேன். நான் கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இல்லை வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 1-2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கடாயில் நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மேல் மாவுக்கான உப்பு ஒரு 2-3 பிஞ்சு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. நல்லா பெசரி விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறனால மாவு நல்லா சாஃப்டாக வரும். அதனால் எண்ணெய் சேர்த்து ஒன்று சேர நல்லா பெசரி விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா பெசரி விட்டாச்சு. இப்போது நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியை விட்டு மாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கை வைக்காதீங்க, ஏன்னா மாவு ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் கரண்டியை விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுடு தண்ணி சேர்த்து மாவும் தண்ணியும் ஒன்று சேர ஓரளவுக்கு கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் ஆற விடலாம். ரொம்ப ஆற விட்டுடக்கூடாது. மாவு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு சூடு இருக்கும் போது தான் மாவை நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப ஆற விட்டு பிசைஞ்சிங்கன்னா மாவு ஹார்டாக தான் இருக்கும். மாவு 5 நிமிஷம் விட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போதே மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்ட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கணும். மேல் மாவும் ரெடி, பூர்ணமும் ரெடி. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இங்கே அச்சு யூஸ் பண்ணி தான் கொழுக்கட்டை பிடிக்க போகிறேன். கொஞ்சம் மாவு எடுத்து கையில் நல்லா உருட்டி விட்டுட்டு அச்சுக்குள்ளே போட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு விரலால் நடுவில் தொலை போட்டு உள் பக்கமாக நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஓரம்லாம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அச்சு நல்லா விழும். உள் பக்கம் நல்லா அழுத்தி விட்டாச்சு. எந்த அளவுக்கு அழுத்தி விட்டுருக்க பாருங்கள். இப்போ பூர்ணம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பூர்ணம் உள்ளே போட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. பூர்ணம் உள்ளே போட்டு நல்லா அழுத்தி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து மேலே வச்சு நல்லா அழுத்தி சீல் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வச்சு நல்லா அழுத்தி சீல் பண்ணியாச்சு. இப்போ அச்சை திறந்து பார்ப்போம். டிசைன் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் அச்சில் போட்டு நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட அச்சு இல்லைன்னா கையில் நல்லா தட்டி நடுவில் பூர்ணம் வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அச்சை யூஸ் பண்ணியும் பண்ணுங்கள், இல்லை கையை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஷேப்பு பிடிச்சிக்கோங்க. எல்லா மாவும் கொழுக்கட்டை பிடிச்சிட்டேன். 1/4 கிலோ மாவு, அதாவது 2 கப்பு மாவுக்கு 15 பீஸ் கொழுக்கட்டை கிடைச்சது. உங்களுக்கு எத்தனை கொழுக்கட்டை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஆவி கட்டி வேக வச்சுப்போம். 10 நிமிஷம் வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கு.
ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.